ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தேவன் காணும்படிக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை நான் சோத்தரிக்கிறேன். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. காலை வேளையில் மான்செஸ்டரில் சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இங்கே வர கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் மகிமையாக இங்கே நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய கிருபை, தேவ தயவு, தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, இப்படி பரிசுத்தமுள்ள திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை தகுதிப்படுத்துகிற உடைய பரிசுத்த திரு ரத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக. ஏறெடுக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், துதிகள், ஆண்டவரே அப்பா கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் நீர் மகிமைப்படுவீராக. உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கின் பிரகாரம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடி நான் ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே தேசத்தின் மேல் நீங்கள் அசைவாடுங்க. தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மேலே நீங்கள் அசைவாடும்படியாக எங்கள் ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரத்தோடு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா வாய்களை திறந்து 2 நிமிஷம் ஆண்டவருக்கு சோத்திர பலிகளை செலுத்துவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த நாட்களை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் சோத்தரிக்கிறோம். எல்லா உபகாரங்களுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, எங்களை ஜீவனோடு வைத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு தேவனை எங்களுக்கு அனுக்கரணம் பாராட்டின கிருபைகளுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையின் ஆவியானவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல நாமத்துக்கு, எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் அந்த நாமத்தை ஆண்டவரே உயர்த்த சித்தமுள்ளவராய் இருந்தபடினால் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாதாளம் நடுநடுங்குகிற உம்முடைய நாமத்திற்காய் சோத்திரம். ஆண்டவரே, வியாதிகளை ஆண்டவரே சுகமாக்குகிற உம்முடைய நாமத்திற்காய் சோத்திரம். பேய்களை ஆண்டவரே ஓட்டுகிற உம்முடைய நாமத்திற்காய் சோத்திரம். பில்லி சூனியங்கள் கட்டுகளை உடைக்கிற உம்முடைய நாமத்திற்காய் சோத்திரம். உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். லிஹந்தோர பதுரா பௌஷதரி நிமெனி ஹந்தோரோ வாருமையா வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா வாருமையா வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா
ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. பாவத்திற்கு நித்தம் நான் மரிக்க வேண்டும், நீதிக்கு பிழைத்து வாழ வேண்டும். பாவத்திற்கு நித்தம் நான் மரிக்க வேண்டும், நீதிக்கு பிழைத்து வாழ வேண்டும். வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், துக்கத்திற்கு பதிலாக துதியினுடையும். கரங்களை தட்டி, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், துக்கத்திற்கு பதிலாக துதியினுடையும். வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை மையா. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. கண்ணீரெல்லாம் களிப்பாக மாறனுமே, கவலை கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் தீரனுமே. கண்ணீரெல்லாம் களிப்பாக மாறனுமே, கவலை கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் தீரனுமே. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. சத்துருவின் கோட்டை எல்லாம் நகர்க்க வேண்டும், சத்திய தேவனை சொல்ல வேண்டும். சத்துருவின் கோட்டை எல்லாம் தகர்க்க வேண்டும், சத்திய தேவனை சொல்ல வேண்டும். வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. ஜலத்தின்
ஜனத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. நொறுங்குண்ட இதயத்தை காயம் கட்டனு, சீரைப்பட்டவர்களை விடுவிக்கனு. நொறுங்குண்ட இதயத்தை காயம் கட்டனு, சீரைப்பட்டவர்களை விடுவிக்கனு. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. வாருமையா, அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா. ஏசையா, 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 ஏசையா. இரட்சகரே, 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 இரட்சகரே. ஏசையா, 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 ஏசையா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர், எங்கள் மத்தியில இருக்கிறவராய் இருக்கிறவரே. லிஹந்துர பதுரபோ ஷிதி நிமெனி ஹண்டோரு, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்க ராஜாவே. லிபனா ஹதுரபோ சந்தர ரகதுலபோ சந்தோரோ, உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். லிபனா ஹண்டோர ரபனியன ஹந்தோரோ ஷிமினி ஹந்தோரோ, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். லிபனமன மனகதுரலபோ செந்தர ரபைனியா, லிபன சந்துரு ரிபினி மெனி மனகதுரலபோ ஷியலமன ஹந்துரு, உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் ராஜாவே. எங்கள் மத்தியில இருக்கிறவரே. லிபரடமன மனமத கதுலபோ, வானாதி வானம் கொள்ளாதவரே. ரிபசந்தர ரகதன மனகதுடலபோஷிய நமனஹந்தரு, லிபரதன மனகதுடலபோஷி நிமனஹந்தரு, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் தகப்பனே. வானாதி வானம் கொள்ளாதவரே. ரிபனகதுடலபோஷிய நமனஹந்தரு, உம்மை உயர்த்துகிறோம். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் மத்தியில் உலாவுகிறவரே. லிபசந்த ஹந்தர ரபதன கதுடலபோஷிய நமனஹந்தரு, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. லிபசந்தர ரகதன மனகதுடலபோஷிய நமனஹந்தரு, எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவரே. ரிபனகதடலபாணியன ஹந்தரு, எங்களுக்காய் வழக்காடுகிறவரே. ரிபனகதடலபோஷிய நமனகதரா, எங்களுக்காய் யாவையும் சிலுவையில் செய்து முடித்தவரே. சத்துருடைய தலையை நசிக்கினவரே. ரிபனகதடல மனகதட மனகதரு, லிபனமன மன சந்துரு, ரிபனகதடல போஷிய நகதரா, லேக்கபன மன ஹந்தரையே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை,
கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ரட்சிப்பை தந்தது உங்க கிருபை, ரட்சிப்பை தந்தது உங்க கிருபை, ரட்சணிய சந்தோஷத்தை தந்தது கிருபை, ரட்சணிய சந்தோஷத்தை தந்தது கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே நிலை நிற்கிறபடினால் அவருடைய கிருபைகளை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனே, உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபைகளை பாதுகாத்தது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை ரட்சித்தது, உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தினது, உம்முடைய கிருபை எங்களுடைய ஜீவனை பாதுகாத்தது, உம்முடைய கிருபை சத்துருடைய கையிலிருந்து எங்களை விடுவித்தது, உம்முடைய கிருபை பாதாளத்தின் வாசல்கள் ஆண்டவரே மேற்கொண்டதப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் மூச்சு விடுவது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தது உம்முடைய கிருபை. உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்க செய்வது உம்முடைய கிருபை ஆண்டவரே. தேவனே, எத்தனையோ மனிதர்கள் இந்த நாட்களிலே இல்லாமல் இருக்கிற பொழுது உம்மை துதிக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியம் உம்முடைய கிருபையினால் உண்டானது ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே கர்த்தருடைய கிருபையினால் உண்டானது. உம்மை ஆராதிப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே உம்மை தேடி வந்தது உம்முடைய கிருபை. நாங்கள் தேடி வரவில்லை, நீர் எங்களை தேடி வந்தீர். உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நித்திய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருப்பதற்காய் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை நினைப்பது
கேட்பதற்கும், எங்கள் குடும்பத்தை விசாரிப்பதற்கும், எங்கள் ஒவ்வொருவரையும் நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. கரங்களை தட்டி அந்த தேவ கிருபையை மகிமைப்படுத்துங்க. லிமன சந்தோரை வென ஹந்தோரோ லிஹந்தோர மதுரமோ ஷதரி விரிமன ஹந்தோரோ. உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். லிமன சந்தோரியா நாங்கள் அமர்ந்த வண்ணமாய் தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஓ, எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அக்கினிகள் வந்தது, எவ்வளவோ சுழல் காற்றுகள் வந்தது, எவ்வளவோ வனாந்தரம் வந்தது, எவ்வளவோ செங்கடல்கள் வந்தது, எவ்வளவோ யோர்தான்கள் வந்தது, எவ்வளவோ எரிகோ மதில்கள் வந்தது. ஆனாலும் இந்த நாட்களிலே இவைகள் எல்லாம் ஜெயமெடுக்க அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நன்றி ராஜா. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி நாங்கள் போகலப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எவ்வளோ அக்கினிகள், எவ்வளோ தண்ணீர்களை கடந்து வந்தோம், ஆனால் நாங்கள் மூழ்கி போகல. ஆமேன். நாங்கள் வெந்து போகல. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய முடி கூட கருகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவங்க முடி கருகின வாசை, அக்கினியின் வாசனை கூட அவங்க மேல வீசலையாம். ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும்
நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா உன்னாக மாற்றி விட்டீ, இருதயம் தந்து விட்டீ. பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா உன்னாக மாற்றி விட்டீ, இருதயம் தந்து விட்டீ. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி நாங்கள் போகலையப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கடந்த வருஷத்தில் எங்களை நடத்தின தேவன் இந்த வருஷத்திலே ஒரு நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷம் கடந்து போனாலும் அவருடைய மகிமை குறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வருஷங்கள் கடந்து போகலாம், வயதுகள் கடந்து போகலாம், அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை குறைந்து போகவில்லை, அவருடைய கிருபை குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவராகவே எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பலியிட ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். யோனா பலியிட்டான். ஆமென். பலியிட்ட பொழுது ஆண்டவர் யோனாவை ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு பார்க்கிறோம். யோபு பக்தன் தன்னுடைய துன்ப நேரத்திலும்
யோபு 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய கஷ்டத்தின் வேளையில வேதம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம், ஜாப் சாப்டர் 1 verse 21, 21வது வசனம் வேதம் சொல்லுகிறது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாடுகள் மத்தியில, கண்ணீர் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில யோபு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், அவன் தேவனை சோத்தரித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திர பலி இடுகிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நாவிலிருந்து ஒரு பாவமும் அவன் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யோபுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட், அவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். அவன் அநேக காரியங்கள் தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான், இப்படியெல்லாம் நடக்குதேன்னு சொல்லிட்டு தனக்குள்ள புலம்பிக் கொண்டான். ஆனால் ஒரு வார்த்தை கூட, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்ததுன்னு தேவனை அவன் கேள்வி கேட்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் தேவனை குறை சொல்லவில்லை. ஆனாலும் கர்த்தர், யோபு அங்கே பார்க்கிறோம், பலி செலுத்தின பொழுது யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். தாவீது இழந்ததை திருப்பி கொண்டது போல யோபுவும் இரட்டிப்பான நன்மைகளை திருப்பி கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எதெல்லாம் இழந்திருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் சோத்திர பலியிடுகிற பொழுது திருப்பி கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு யங் பீப்புள், வாலிப பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு படிக்கிற காரியங்களில் அல்லது உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி போகணும், எந்த காலேஜ் படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு சோத்திர பலியிடுங்க, கர்த்தருக்கு பலிகளை செலுத்துங்க. பலிகளை செலுத்துகிற பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. தெளிவு உண்டாயிருச்சுன்னா கர்த்தர் டைரக்ட் தெளிவாக ஆண்டவர் நடத்துவார். இந்த காரியத்தை படி, இந்த இடத்துல உனக்கு சீட்டு கிடைக்குன்னு சொல்லி தெளிவாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவி பாடி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வலி பிறக்கு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீன் நண்டு கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீன் நண்டு கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அந்த யோனாவை கக்கியது கரையிலே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு. நோவா
நோவாவின் பலிதனை உகந்தார் நம் கர்த்தர் உகந்த வாசனையா. நோவாவின் பலிதனை உகந்தார் நம் கர்த்தர் உகந்த வாசனையா. பலுகி பெருகச் செய்தார், அன்று பலுகி பெருகச் செய்தார். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. பலியிடு துதி பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறகு, வலி விலகு வாழ வலி பிறகு. பலியிடு பலியிடு துதி பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறகு, வலி விலகு வாழ வலி பிறகு. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது உகந்த காணிக்கை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. பலியிடு துதி பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறகு, வலி விலகு வாழ வலி பிறகு. பலியிடு துதி பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறகு, வலி விலகு வாழ வலி பிறகு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு இருக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போராடி கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், பொருத்தனை செய்து பாருங்க. ஆமென். துதி பலிகளை பொருத்தனையாய் கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்துகிற பொழுது யோனா துதி பலி செலுத்துகிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தான். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைங்கள் ஒருவேளை தேவனை விட்டு தூரமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் வாய்க்காமல் தடையாக இருக்கிறத நான் சொல்கிறேன், டெய்லி 1000 சோத்திர பலிகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தலைக்கு 1000 சோத்திர பலிகள் செய்து பாருங்கள். ஆமென் ஆமென். 5 பிள்ளை இருந்துச்சுன்னா 5 பிள்ளைகளுக்கு 1000 சோத்திர பலி எவ்வளோ ஆச்சு? 5000 சோத்திர பலிகளை செலுத்தி பாருங்க, எல்லா தடைகளும் விலகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் விலகி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே நாங்கள் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபித்து கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்ல போகிறோம். அப்படி நாங்கள் முடிந்தவங்க அப்படி நாங்கள் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இதுவரை எங்களை நடத்தின தேவன், ஆச்சரியமா எங்களை நடத்துகிறீரப்பா, அதிசயமா எங்களை நடத்துகிற தேவனப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாக இந்த தேசத்தில் லிவர்பூல் பட்டணத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த தேசத்தில் சுவிசேஷ ஊழியத்தை செய்யத்தக்கதாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே சபையண்டை கொண்டு வர, உம்முடைய கிறிஸ்துவண்டை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தண்டை கொண்டு வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்தில் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆத்துமாக்களை சந்திக்கக்கூடிய கிருபையும் பலனும் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் கேட்கிறேன் ஆண்டவரே, அன்றைக்கு 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடி வர செய்தீங்களப்பா. 120 பேரை நீங்கள் கூடி வர செய்தீங்க.
உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 5 அப்பத்தை 2 மீனையை வைத்து ஆண்டவரே 5000 பேர்களுக்கு போஷித்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு நாங்கள் கேட்கிறோம். இந்த வருஷத்தில் எங்களுக்கு 120 ஆத்துமாக்களை தருவீராக. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, சந்தேகத்தோடு அல்ல. என் தேவனால் கொண்டு வர முடியும். எந்த ஜனங்களையும் ரட்சிக்க என் தேவனால முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா எங்கள் மத்தியில இருக்கிறபடினாலே இந்த மனுஷன்லாம் ரட்சிக்கப்படுவானா என்று சொல்லி நினைக்காதீங்க. எந்த மனுஷனையும் ரட்சிக்க என் தேவனால முடியும். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. ஜனங்களை அவர் ரட்சிக்க அவரால் கூடும். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோமோ அதை நீர் எங்களுக்கு தருவேன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவரே. இந்த நாளில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா தேவனே. இந்த லிவர்பூல் பட்டணத்தில் இருக்கிற இந்த வருஷத்துல 120 ஆத்துமாக்களை கர்த்தர் தருவீராக. உம்மை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் தருவீராக. உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் தருவீராக. எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவித்த தேவன் அல்லவா நீர். மோசே கொண்டு விடுவித்த தேவன் அல்லவா நீர். எகிப்து ஜனத்தை ஆண்டவரை விடுவித்து அவர்கள் என்னை ஆராதிக்கும்படிக்கு விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி உம்மை விடுதலையோடு ஆராதிக்க கிருபை செய்தீங்களே, அதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே எகிப்து தேசமாய் இருக்கிற இந்த உலகத்திலிருந்து அவர்களை விடுவித்து கர்த்தர் ஆண்டவரே அந்த ஜனங்களை உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. அனுதினமும் சபையில் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. கர்த்தர் கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஜனங்களோடு நீர் பேசுவீராக, ஜனங்களோடு நீர் இடைபடுவீராக. வியாதியஸ்தர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. கட்டுகளிலே பிசாசின் பிடியிலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே சாபத்திலே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. இது மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமுத்திரத்திலிருந்து காடைகளை ஆண்டவரே 3 நாள் ஆண்டவரே போக மட்டும் அவ்வளவாய் ஆண்டவரே காடைகளை குவித்தவரே, அவர்கள் திகட்டு மட்டும் ஆண்டவரே அவர்களுக்கு உணவை கொடுத்தவரே. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. என் தேவன் இந்த தேசத்துல ஆண்டவரே ஒரு அக்கினியை நீர் போடுதான் ஆக வேண்டும். இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கினியை நீங்க போட்டுதான் ஆக வேண்டும். நீங்க சொன்னீங்களே, நான் இந்த பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய விருப்பம் ஆண்டவரே இந்த தேசத்தில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் இந்த தேசத்தில் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்தில் ஸ்தாபிக்கப்படுவதாக. சத்துருடைய ராஜ்யங்கள் ஆண்டவரை இடிக்கப்படுவதாக. சத்துருடைய கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் இடிக்கப்படுவாராக. கர்த்தர் ஆண்டவரே ஜனங்களை திரளாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. கர்த்தர் திரளாய் கொண்டு வருவீராக. தகப்பனே, இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவரே, இந்த வருஷத்துல 120 ஆத்துமாக்களை நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே டோர் டு டோர் போய் சுவிசேஷம் அறிவிக்க, தனிப்பட்ட நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, குடும்பங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த கிருபையின் அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திரு வசனத்தை ஆண்டவரே பிரசங்கம் பண்ண என்று சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தர் ஆண்டவரே, இது எல்லார் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லி இருக்கிறீங்களே, அதை நாங்கள் ஆண்டவரே உத்தரவாதத்தோடு செய்யக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த தயவுக்காக உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கிருபைகளுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார்கள் அப்பா.
நீங்கள் அப்படி செய்ய போகிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் குறித்த காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. நீர் ஆண்டவரே தரிசனத்தில் சொப்பனத்தில் காட்டின காரியங்கள் ஒரு நாளும் அது தாமதிக்காது, ஒரு நாளும் அது பொய் சொல்லாது. திரளான ஜனங்களை ஆண்டவரே நீர் கொண்டு வருகிறதை நீர் சொப்பனத்திலே காட்டினீரே, அது இந்த நாட்களிலே நிறைவேறும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டில் ஆண்டவரே 120 ஜனங்களை கர்த்தருண்டை நடத்தக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க. என் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை தாங்க. எங்கள் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. எங்கள் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை தாங்க. என் ஆத்துமா நேசர் தன் ஆத்தும பலனை கண்டு திருப்தி அடைய வேண்டுமே. நீங்க சிந்தின ரத்தம் ஆண்டவரே, நீங்க பட்ட பாடுகள் வீணாய் போகக்கூடாது. பிதாவுடைய சித்தம் வீணாய் போகக்கூடாது. ஆவியானவருடைய திட்டம் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. யோபு பக்தன் புலம்பினது போல, பூமியே ரத்தத்தை மூடி போடாதே என்று யோபு பக்தன் புலம்பினது போல, என் தேவனே, நாங்கள் உம்மைண்டாய் நாங்கள் முறையிடுகிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இந்த தேசத்தினுடைய அதிகாரிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ராஜாக்களுக்காய் செபிக்கிறோம். மந்திரிகளுக்காய் செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ராயல் ஃபேமிலிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த தேசத்தில் அதிகாரிகள் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தண்டை நடந்து வருவார்கள் அப்பா. இயேசுவின் வெளிச்சத்தண்டை நடந்து வருவார்கள். சுவிசேஷத்தின் ஒளியண்டை நடந்து வருவார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கவுன்சிலர்கள், எம்பிக்கள் ஆண்டவரே, அதிகாரிகள் ஆண்டவரே அப்பா, டாக்டர்ஸ்கள், லாயர்கள் ஆண்டவரே, இன்னும் பெரிய பெரிய அதிகாரிகள் இயேசுவை தேடி வருவார்கள் அப்பா. இயேசுவை தேடி வருவார்கள். இயேசுவை தேடி வருவார்கள் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போகிற அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடத்தை இயேசு நீர் நிரப்பும்படி செபிக்கிறோம். நீர் ஒருவர் தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் ஆண்டவரே. பணக்காரர்களின் வெற்றிடத்தை நீர் ஒருவர் தான் நிரப்ப முடியும் ஆண்டவரே. விடாய்த்து போயிருக்கிற ஆத்துமாக்களுடைய வெற்றிடத்தை நீர் ஒருவர் தான் நிரப்ப முடியும் ஆண்டவரே. தேவனே, அப்படிப்பட்ட அதிகாரிகளை கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக அப்பா. இந்த வேளையில நாங்கள் செபிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காய் செபிக்கிறோம். கட்டுகளில, பிசாசின் பிடியில, மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். வாலிபர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் தேவனே. முதியோர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. உம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமம் அவர்களை தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் மேல நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியஸ்தர்கள் மேல நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் அவர்களை சுகமாக்கட்டும். ஏன்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்களை இயேசுவின் இரத்தம் சுகமாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ராயல் லிவர்பூல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் இயேசுவின் இரத்தம் அவர்களை சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. விஸ்டன் ஹாஸ்பிட்டல், சவுத்போர்ட் ஹாஸ்பிட்டல், வாரிங்டன் ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே மற்றும் அல்டேஹே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் இயேசுவின் இரத்தமும் சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் அவர்களை சந்திக்கட்டும், அவர்களை சுகமாகட்டும். உம்முடைய தழும்புகளால் அவர்கள் குணமாகும்படி நான் செபிக்கிறேன். அவர்களுக்கு தரிசனத்தில் அவர்களோடு நீர் இடைபடுவீராக. சொப்பனத்தில் அவர்களோடு இடைபடுவீராக. நீர் ஒருவர் தான் பரிகாரியாகிய கர்த்தர். நீர் ஒருவர் தான் சுகம் கொடுக்கிற தெய்வம். உம்முடைய தழும்புகளால் குணமானு, உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற அந்த வார்த்தை அந்த ஜனங்களை போய் சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன் ஐயா. தேவனுடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும். கர்த்தருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லி இருக்கிறபடினாலே தேவனுடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தையாய் நீர் போய் சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அவர்களை சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தின தேவன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொத்தமாவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்
பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இயேசு என்ற நாமம், கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே இந்த வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. மரண படுக்கையில இருக்கிறவர்கள் பெருமூச்சுகளோடு ஆண்டவரே ஆண்டவரே யார் என்னை விடுவிக்க கூடும், இந்த வியாதி படுக்கையிலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும், யார் இந்த மரண படுக்கையை மாற்றக்கூடும் என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. யார் யார் வியாதியில, கட்டுகள்ல, பிசாசின் பிடியில இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இக்கட்டுல நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் தேவனே, சாப கட்டுகளில் இருக்கிறவர்கள், வியாதியின் கட்டுகளிலே, பாவ கட்டுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமம் சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன். லிகந்தோர பௌதரி விசந்துர ரிபிக்கன ஹந்தோரியா, கர்த்தருடைய இரத்தம் அவர்களை சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன் ஐயா. ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு தேவன் அந்த ஜனங்களை நீர் உம்முடைய அன்பின் கயிறுகளினால் இழுத்து கொள்ளும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து போகிறதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகிறதற்காய் சோத்திரம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்று சொன்னீங்களப்பா. நீங்க அவங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம். கர்த்தருடைய மகிமை அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளை உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்துக் கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம் அப்பா. தேவனே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறவர் நீர் ஒருவர் தான். கர்த்தர் இந்த நாளிலே நீர் கொடுக்கிற மெய்யான விடுதலைக்காய் சோத்திரம் அப்பா. மெய்யான விடுதலைக்காய் சோத்திரம். உம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே நீர் வெளிப்பட்ட தேவகுமாரன். உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, விடுதலையோடு கர்த்தரை தேட என் தேவன் இந்த நாளில நீர் இறங்கி இருக்கிற அந்த கிருபைகளுக்காய் சோத்திரம். தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே ஆண்டவரே வர முடியாமல் இருக்கிற குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைகளுக்காய் சோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினூடாய் நீங்க பேச போகிற கிருபைகளுக்காய் சோத்திரம். ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவாவியானவர் நீங்க பதில் கொடுத்ததற்காய் சோத்திரம். பதில் கொடுத்து விட்டதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய சொந்த கண்களை காணும் இந்த பட்டணத்துல, இந்த இடத்துல அநேக ஆத்துமாக்களை திரளாய் நீர் கொண்டு வர போகிறதற்காய் உமக்கு சோத்திரம் அப்பா. கோடான கோடி சோத்திரம். சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் நீர் செய்கிறதற்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. பாதாள வாசல்கள் ஆண்டவரே சபையை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், உம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை தேவன் நீர் ஆளுகை செய்கிறதற்காய் சோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வருகிற பொழுது, தேவ சமூகத்திலே என்ன நோக்கத்துக்காக நாம் வர வேண்டும், எதற்காக நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டு வந்தோம்.
கடந்த நாட்களில் எடுத்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஞாபகம் இருக்கா? தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு வழி விலகி ஓடக்கூடாது. ஓடி போன யோனா மாதிரி ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகம், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடாதபடிக்கு, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறோம் என்றால் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு சமானமாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாங்கள் தியானித்தோம். இந்த நாட்களிலே ஒரு 2 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசியாமல் இருக்கிற பொழுது, when we don't believe his name, அவருடைய நாமத்தை விசுவாசியாமல் இருக்கிற பொழுது, அதுவும் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு வழி விலகி போவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. If we don't believe his name, if we don't believe his name, and if we don't trust his name, that also one of the sign which indicate you that you are being away from the presence of the Lord. Amen. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் விசுவாசியாமல் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அது எப்பொழுது நிறைவேறும் என்பது நமக்கு தெரியாது, அது எப்படி நிறைவேறும் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கொடுத்த வாக்கும் அவர் கொடுத்த வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறும் எப்பொழுது? நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது. ஹல்லேலூயா. When you believe and when you trust in the Lord, whatever the promised word which is given to you, whatever the word which was been spoken to you, will it come into pass in your life when you truly believe in the Lord. Amen. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 1ஆம் அதிகாரம், John chapter 1 verse 12. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், John chapter 1 verse 12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு தான் பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தையும் அவர் கொடுக்கிற அந்த அதிகாரத்தையும் அவர் கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வது இல்லை. விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு தான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Daphne, can you make it a little bit clear? அந்த இது கொஞ்சம் இதா இருக்கு. அப்போ பார்க்கிறோம், அவருடைய நாமத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Hebrew chapter 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க கடவன். You cannot please God without faith. You cannot please God. It is impossible. நீங்க எவ்வளவு நீங்க தேவனுக்கு நீங்க ஆண்டவருக்கு நீங்க சோத்திர பலி செலுத்தலாம், எவ்வளவு நீங்க விண்ணப்பங்களை செய்யலாம், எவ்வளவு நீங்க ஊழியங்கள் செய்யலாம், அல்லது காணிக்கை கொடுக்கலாம், தசமபாவம் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் சுவிசேஷங்கள் போய் சொல்லலாம். நான் சொல்கிறேன், எதை நீங்கள் செஞ்சாலும் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் அதை செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் விசுவாசம் இல்லாமல் யூ cannot please God. ஏன்னா விசுவாசம்தான்
கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பேஸ் ஃபவுண்டேஷனே. ஆமென். என்ன விசுவாசம்? தேவன் ஒருவர் தான். ஆமென். தேவன் ஒருவர் தான். அந்த விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு அநேக பார்க்கிறோம், புனிதர்கள், மற்றவங்க, மரியாள், அந்தோனியார், தோமையார்னு அவங்கெல்லாம் கிறிஸ்துவை வழிபற்றி பின்பற்றி போனவர்கள். தேவன் ஒருவரே என்று சொல்லி வேதம். அதனால தான் தேவன் ஒருவர் என்பதை விசுவாசிக்க. அவர் ஒருவர் தான். அவருக்கு மேல இன்னொருத்தவங்களை வச்சீங்கன்னா அது விசுவாசம் கிடையாது. அப்படிதானே? ஆமென். இப்போ பாஸ்டர் சசி இருக்கிறாங்க. பாஸ்டர் சசிக்கு ஒரே பையன், அப்படிதானே? ஒரே பையன் ஜோஷுவா. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை ஜோஷுவாவும் உண்டு, ஆண்டனியும் உண்டு அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாரா? இல்லை நம்ம ஜோஷுவாவும் உண்டு, நம்ம பிரதர் ஜோயலும் உண்டு அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாரா? இல்லை. அவருடைய பிள்ளை ஜோஷுவா, ஒரே மகன் ஜோஷுவா. அப்போ அதே போல தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அப்ப அந்த விசுவாசம், ஒரே பேரான குமாரன், he is the only God. அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. மற்றவங்க நமக்கு they are the followers of the Christ. ஆமென். எபிரேயர் 12:1 வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12, ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க ஹல்லேலூயா. ஒரு பக்கம் மேகம் போன திரளான சாட்சிகள் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள். நம்மை நெருங்கி நிற்கிற பாரமான காரியங்கள் அது எப்பவுமே இருக்கும். நெருங்கி நிற்கிற பாவ காரியங்கள் அதுவும் எப்பவும் நெருக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு, மேகம்போட திரளான சாட்சிகளையும் ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு, அது நமக்கு என்ன சொல்றது, ஒரு டிஷ்ஷில் இருக்கிற ஊறுகாய் மாதிரி. ஆமென். சாப்பாட்டில் இருக்கிற ஓரமாக இருக்கிற ஊறுகாய் மாதிரி. ஆனால் நம்மளுடைய மெயின் மீல் என்னது? விசுவாசத்தை தொடங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் நம்ம ஓடணும். அதுவும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடக்கடவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ட்ராக் மாறிடாதீங்க. டோன்ட் சேஞ்ச் யுவர் ட்ராக். ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு என்ன ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு? ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் டேஷ், 200 மீட்டர் டேஷ், 500 மீட்டர் டேஷ், 1000 மீட்டர் டேஷ் ஓடும் போது ட்ராக்கு ஃபஸ்ட் அவங்கவுங்க ட்ராக்கில் நிற்பாங்க. அப்படி தானே? விசில் கன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிட்டாலும் டிஸ்குவாலிஃபைடு. ட்ராக்கு மாறி ஓடிட்டாலும் என்னது? டிஸ்குவாலிஃபைடு. ஃபர்ஸ்ட்ல வந்துகிட்டு இருக்காங்க, அந்த வின்னிங் பாயிண்ட் கிட்ட ட்ராக் மாறிட்டா டிஸ்குவாலிஃபைடு. உலகத்திலேயே அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் நமக்கு என்ன சொல்றது, குழப்பத்தின் ட்ராக்கே கொடுப்பார் நமக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் குழப்பத்தின், he don't give a confused track. He won't give you the confused track. சில ட்ராக் பார்த்துருக்கீங்களா? இந்த ரயில்வே ட்ராக் பார்த்துருக்கீங்களா? இந்தியா ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படி சர்க்கால சுருக்கால. அதுவும் இந்த நார்த் சைடு, இன்னும் சொல்ல போனால் சைனா ட்ராக் தான் பயங்கர காம்ப்ளிகேட்டட் இல்லை?
சைனாவில் இருக்கிற ரோட்ஸ் தே ஆர் குவைட் வெரி காம்ப்ளிகேட்டட். பெரிய பெரிய ரோட்ஸ்லாம் இருக்கும், வெரி காம்ப்ளிகேட்டட். உள்ளப்பா என்ன சொன்ன, நான் சைனா போனது கிடையாது, பட் வென் யூ சி இந்த பிக்சர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பெரிய பெரிய பாலங்கள், அவனுக்கு ட்ராக் மாதிரி போயிட்டான்னா அவ்வளோதான், அந்த வழி ரூட்டு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்போவுமே எனக்கு வழி தெரியலன்னு வைங்களேன், என் பாட்டில் நேராக போய்கிட்டே இருப்பேன். நின்று நான் கேட்க மாட்டேன். என் ஒய்ஃப் சொல்லுவான், இப்போ வழி தெரியல, எங்கேயாட்டி நின்று எங்கேயாட்டி இது பண்ணி செக் பண்ணிட்டு போப்பா அப்படின்பா. நான் ட்ராக் தெரியலான்ட்டாலும் என் பாட்டில் நேராக போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சைன் போர்டு எதாட்டி வருதான்னு பார்த்து அது போய் அது சுற்றிட்டு வந்துடும், ஒரு 2 மைல் 3 மைல் சுற்றிட்டு வந்துடும். ஸோ அதே போல் ட்ராக் தெரியாமல் யூ ஷுட் நோ யுவர் ட்ராக். ஏமேன். அவர் விசுவாசத்தை தொடங்கினவர், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு, let us run with perseverance the race marked out for us. ஆமென். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன். பொறாமையோடு இல்லை, பொறுமையோடு. ஆமேன். ரன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அவசரப்பட தேவையில்லை. ஆமேன். கர்த்தருக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும், நம்முடைய சுகவீனங்கள் தெரியும், நம்முடைய இயலாமைகள் தெரியும். ஆனால் தேவன் உன்னை மாத்திரம் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய விசுவாசம் அவர் மேலே இருக்க வேண்டும். ஆமேன். உன்னுடைய விசுவாசம் தேவன் மேலே வைத்து உன்னால் முடிந்த காரியத்தை நீ முயற்சி எடுத்து நீ செய்கிற பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் விசேஷமாக, இன்னைக்கு இந்த ஏஜில், தம்பிக்கு என்ன வயசு சிஸ்டர்? 16. ஓகே, டெபி வயசு. ஓகே, டாஃப்னி 14, டேனி 18. அவர் அடல்ட் ஆகிட்டார். நான் சொல்கிறேன், இனி வருகிற நாட்கள் இந்த நாளிலிருந்து கரெக்டாக 5 இயர்ஸாகவே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரியா? 5 years + 5 years, 5 year பிளான் மாதிரியே வச்சுக்கோங்க. சரியா? இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், கரெக்டாக இந்த வருஷத்துலேருந்து 2026 நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு டைமிங், ஒவ்வொரு வினாடியும் அது விலையேற பெற்றது. மேக் இட் யூஸ்ஃபுல் ஃபார் யூஸ்ஃபுல் திங். மேக் இட் யூஸ்ஃபுல் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஆமேன். இன்னையிலிருந்து ஐம் டெல்லிங் யூ, 10 years, இந்த 10 வருஷத்தை நீங்கள் தேவனுடைய காரியத்திலையும் உங்களுடைய படிக்கிற காரியத்திலையும், நீங்கள் இந்த தேவனுடைய காரியத்திலையும் உங்களுடைய படிப்பு, இந்த 2 காரியத்தில் இந்த 10 வருஷம் நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு உண்மையாய் விசுவாசத்தோடு, விசுவாசத்துக்கு இன்னொரு வேர்டு இருக்குது, உண்மைன்னு இருக்குது. The other word for faith is truthfulness. Amen. Truthfulness. நீங்கள் இந்த 10 வருஷம் நீங்கள் எப்படி நீங்கள் செயல்பட போறீங்களோ, that will decide your destiny of your future. Amen. கரெக்டாக நான் சொல்கிறேன், 2026 இப்போ 2036 வந்ததுக்கப்புறம் இந்த 10 வருஷத்தில் whatever the effort you put in your study, whatever the effort you put in your time, whatever the effort you put in the kingdom of God to seek the Lord earnestly with your wholeheartedly, that will determine your destiny of your future. Because after 10 years, you will be a mother. நீ ஒரு தாயா மாற போற. You will be a parent. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு 24 வயசாயிடும், அவருக்கு 26 வயசாயிடும், டேனிக்கு 28 ஆகிடும், இந்த அம்மாவுக்கு
6 ஆகிடும். எவ்ரிபடி வில் பி இன் த ஸ்டேஜ் ஆஃப் பேரண்டிங். ஹலோ, இருக்கிறீங்களா? இப்போ சிரிங்க, 10 வருஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? யூ மே பி லாஃபிங் நவ், பட் யூ ரிமெம்பர் திஸ் வேர்ட் when 2036. ஐயோ, எங்கள் அப்பா சொன்னாரே, 10 வருஷம் நான் ஒழுங்காக படிச்சிருக்கலாமே, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே, உட்காந்து மொபைலில் ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கும் சோஷியல் மீடியாவும் மொபைலில் உட்காந்து 10 வருஷம் ஏற்கனவே இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த 10 வருஷத்தை நான் அப்படியே நான் கிழிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைம் you will not get back this 1 minute back. I'm telling you. The 30 second போச்சுன்னா, ஒரு செகண்ட் போச்சுன்னா, you will not get back this. எங்களுக்கெல்லாம் வந்து இப்படி ஆலோசனை கொடுக்குற எங்களுக்கு யாரும் இல்லை. But you have plenty of people, plenty of spiritual people, plenty of spiritual persons surrounded you like a clouds of witness around you. யோசுவாவுக்காவது நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. எனக்கெல்லாம் வந்து நல்ல ட்ரங்கன் அப்பா, என் ஒய்ஃபுக்கும் அப்படி தான். முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்ததுக்கே அதுக்கு நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஊழியம் செய்கிற தாயும் தகப்பனையும் God has given you ministers, parents for you. You should be very grateful for that. You have a prayerful mothers for you. You should be grateful for that. There are people, there are parents, பிள்ளைகளை பெற்று தெருக்களிலும் குப்பை தொட்டிலையும் டஸ்ட்பின்லையும் விட்டுட்டு போன தகப்பன் பெற்றோர்கள் ஏராளம். நினச்சி பாருங்க, நம்மளை தூக்கி அப்படி போட்டிருந்தா நம்ம இன்னைக்கு இங்கே இருப்போம்? எங்கேயோ சிட்டி சென்டரில் எங்கேயாட்டி ஒரு கார்னரில் உட்காந்து, அம்மா ப்ரெட்டு கொடுங்கோ. நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். Always remember what the God has done goodness for you. Don't demand to your parents, don't demand to your elders. Hallelujah. இன்னும் அதாவது இந்திய தேசத்தில் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா, there are people, young people, childrens, they live with ஒருவேளை உணவு தான், one time food. There are children, they have just one time food. ஸ்ரீலங்காவில் கூட அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் உங்களுக்கு நமக்கு 3 வேளையும் சாப்பாடு, இடையில ஸ்நாக்ஸு, பக்கத்திலே லிடிலு, 1 pound சாக்லேட் பாரு, மில்க் சாக்லேட் டெய்லி. வெளியே போனால், ஆன் த வேல போனால் மெக்டானல்ஸு, கேஎஃப்சி, ஃப்ரைட் ரைஸு, என்னப்பா சப்வே, பிஸ்ஸா, எவ்வளோ காரியங்கள். யங் பீப்புள், put your hand in your heart. Put your right hand in your heart. Put your right hand in your heart. நீங்கள் என்ன பார்க்க தேவையில்லை. God is, ஐயோ அம்மா, I told only young people, not married couples. நான் சொன்னது திருமணமாகாதவர்கள். நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. க்ளோஸ் யுவர் ஐஸ். wholeheartedly ask, Father God, நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். Father God,
Repeat. Father God, I surrender myself. From this month, Lord, I surrender myself to you. Forgive my sins, whatever I done. I surrender the remaining 10 years into your hand. You take in charge of that, so that I shall not waste any of the time. Give me the grace to be in your presence. Give me the wisdom to manage the time and maintain the work. Help me to fulfill your will. Lord, help me to study well as well. I surrender myself. Hear my prayer, Lord. Let my life shall be transformed through the power of the Holy Spirit. In precious, mighty name I pray. In Jesus Christ's name I pray. Amen. Amen. பரலோகம் அந்த ஜெபத்தை கேட்டிருக்குது. Hallelujah. Hallelujah. From today onwards, the stop clock is started. Amen. இந்த வருஷத்துலேருந்து 10 years is started. Amen. 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா you will be a parenting. You will be a parenting. நீங்கள் உங்களுடைய எவ்ரிதிங், ஆதாம ஏவாளை ஆண்டவர் இந்த பூமியில் உண்டாகும் போது பண்படுத்தவும் அதை காக்கவும் ஆண்டவர் வைத்தார். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. ஆனால் ஒன்று மட்டும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, சோம்பேறியாக இருந்துடாத. டோன்ட் பி லேசி. இந்த உலகத்தார் அதோட இன்னொரு வேர்டு சேர்த்து சொல்லுவான், டோன்ட் பி லேசி. அதை நான் சொல்ல விரும்பலை. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது, சோம்பேறி என்ன பண்ணுவானா? தரித்திரனாவான். he will become, அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. he will lose everything. whatever he have, he will lose everything. ஆகவே விசுவாசத்தோடு தேவனை நாம் தேடுகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். யோவான், John chapter 20, John chapter 20 verse 24. இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திகிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. verse 25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளிலும் அவர்கள் கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான் தோமா. திஸ் டிசைபிள் எப்படி தான் அவர் சொல்ல வந்துச்சுன்னு எனக்கு புரியல. இயேசுவோடு கூட வாழ்ந்தவங்க, they lived with Jesus, they ate with Jesus, they slept with Jesus. இயேசுவோடு ஊழியம் பார்த்தவர்கள், இயேசுவோடு எல்லா இடங்களுக்கும் பிரயாணப்பட்டவர்கள் சீஷர்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை வெளிப்படுத்துகிறார். உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி சீஷர்களுக்கு காண்பித்த பொழுது அந்த இடத்துல தோமா இல்லை. ஆனாலும் தேவன் 8 நாளைக்கு பிறகு அவன் விசுவாசிக்கும்படி அவனிடத்தில் வந்து ஆண்டவர் சொல்றாரு, இப்போவாது நம்பு, உன் விரல போடு, என்னுடைய விழாவில் உன் கையை விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அவரை விசுவாசிக்கும்படிக்கு God will give lot of chances. God will give lot of opportunity so that you believe in him. ஆனால் நாட்கள் ஒன்று வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. Where the end times you will see a darkness will come around the world where none of the work shall be carried out.
ஒருவரையும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த நாட்களிலே விசுவாசிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் தேவனை நீங்கள் இந்த கிருபை நாட்களிலே நீங்கள் கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து அவருடைய வசனத்தை விசுவாசித்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்கிறதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிலைத்திருக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. 31 verse 31, John chapter 20 verse 31. இயேசு குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவையெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார்னா, you have to believe that Jesus Christ is the Son of God who died for your sin. He rose again and he is going to come again. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, யங் பீப்புள், காலேஜுக்கு போனதுக்கப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க, open your mouth and tell. Once you go to the college, உங்க மைண்டெல்லாம் மாறக்கூடாது, புரியுதா? Don't transfer your faith to unfaithfulness. Amen. காலேஜில் போனோன்னே அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிலாம் போனதுக்கப்புறம் ஃபெய்த் அப்படி என்ன ஆகிடக்கூடாது, ஜீரோ வோல்ட் பல்ப் ஆகிடக்கூடாது. அங்கே போனோன்னா ஹேலஜனாக மாறிடணும். ஆமென். You need to preach the gospel in your places. Amen. வாலிப வயதில் கர்த்தருக்காக நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு காரியம்தான் உங்களுடைய வருங்காலத்தில் வருகிற நீங்கள் செய்ய போகிற ஊழியத்தை அது நிர்ணயிக்கும். The ministry what you are going to do will determine what you are putting effort in your young age. Hallelujah. என்ன சத்தத்தை காணும். Hallelujah. நமக்கு ஜோஷுவா தெரியும், சின்ன வயசுலேருந்து லாங் டைம் 2004 we are seeing him. Always he will be in the church. டேனிக்கு தெரியும் என்ன, ஃப்ரம் த சைல்ட்ஹுட். டேனி ஜோஷுவா வந்து டேனியை சின்னதாக பார்த்துருக்கேல்ல. ஸோ அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படியே தேவாலயத்திலேயே வளர்ந்து 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 கர்த்தருடைய ஊழியத்தில் வளர்ந்து 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 இன்றைக்கி அவன் வேலை பார்க்குறான், ஒர்க் பண்ணுறான், கர்த்தரை ஆசீர்வதிச்சு வேலை பார்க்குற தகப்பன் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் கூட இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லா காரியத்திலையும் கூட இருந்து நடத்துகிறாப்புல. ஸோ அதுதான் ஒரு பிளெஸ்ஸிங். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன்னு, நீங்கள் மாதம் நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கு அது ஈடே கிடையாதுங்க. There is nothing compared to work for the kingdom of God. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. உண்மைதானே ஜோஷுவா? அதனால் எந்த நேரத்துலேயும் நான் ஜோஷுவாக்கு ஃபோன் அடித்து would you please come this week னா டக்குன்னு கிளம்பி வந்துடுவோம். அடிச்சு பறந்து அங்கேருந்து 3 அங்கே சர்வீஸை முடிச்சுட்டு 2:30 இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு, 2:40 முடித்தோம், நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடிச்சு பறண்டு ஜோஷுவா அங்கேருந்து கீபோர்டு தூக்கி போட்டு கிளம்பி வந்துட்டாப்புல. அந்த கிங்டம் மைண்ட் அப்படி தான் இருக்கணும். பக்கத்தில் பார்த்துங்க, கிங்டம் மைண்ட். ஹாவ் a kingdom mind. Amen. You should be alert anytime. You should be awake anytime. Anytime you should be alert. கர்த்தர் நாளைக்கு கர்த்தர் வந்து சடனாக வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டுடைய வருகை, if the second coming of the Lord is coming quickly, அவர் வரப்போறான்னு என்ன வந்து நின்ட்டார்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆண்டவரே நாளைக்கு வரேன், நீங்கள் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள விட்டுட்டு வாங்க, அடுத்த ட்ரிப்பு நீங்கள் செகண்ட் ட்ரிப்பில் நான் வந்து செகண்ட் ட்ரிப்பு வந்து எப்படின்னா நியாய தீர்ப்பில் தான் போவீங்க. அப்போ யூ காட் வாட் ஐ மீன். நெவர் டோன்ட் மிஸ் த ராப்சர். அவருடைய 2ஆம் வருகை, டோன்ட் மிஸ் த ராப்சர். இட்ஸ் வெரி சூன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட்.
ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா கடைசி நாட்களிலே இந்த சுற்றி இருக்கிற காரியங்கள், இந்த உலகம் முழுவதும் நடக்கிற இந்த காரியங்கள் உங்களுடைய விசுவாசத்தை குறைப்பதற்கும், உங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவதற்கு உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுமா, சோர பண்ணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. All these things happening around the world, the war, the calamities and the famine, everything what is happening around the world, that will, that will subside, bring down your faith in the Lord. அப்படி அதற்கு நீங்க இடம் கொடுக்காதபடிக்கு, you need to remember one thing, always remember the word of God. Whatever the Lord spoken to you about his coming, about his second coming, what are the signs and what are the signs before the second coming. அதனால தான் வசனத்தை நீங்க உங்களுடைய நினைவில் நீங்க வைத்திருக்கிற பொழுது உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. சீஷர்கள் ஏன் அவங்க உயிர்த்தெழுந்த பின்பு ஏன் அவங்க இயேசு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுவேன் சொன்ன அந்த வார்த்தையை ஏன் மறந்து போயிட்டாங்க? Why did they forget? எதுக்கு மறந்தாங்க? ஏன் மறந்தாங்க? ஆண்டவர் சொன்னார்ல சீஷர்கள்ட்ட, மூன்றாம் நாள் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் நான் உயிர்த்தெழுதுவேன், நீங்க போறதுக்கு முன்னாடியே ஐ வில் கோ டு த கலிலியா, ஐ வில் மீட் யூ தேர் சொன்னாரா இல்லையா? சொன்னார் தானே? ஏன் மறந்தாங்க? வை? அவிசுவாசம். ஏன்? பிகாஸ் they didn't remember the word what God spoken to them. கர்த்தருடைய வசனம் உங்களுடைய இருதயத்தில் இல்லைன்னா, the unfaithfulness easily it will grip you. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? வசனத்தை நீங்க உங்களுடைய இருதயத்தில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் திடீர்னு சட்டம் வந்துருச்சு, எல்லா பைபிளும் இது பண்ணணும், மொபைலில் பைபிள் ஆப்லாம் எல்லாத்தையும் தூக்கிடணும் போட்டானே என்ன பண்ணுவீங்க? சில தேசங்களில் இருக்குது. சொல்கிறேன், நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஆயத்தத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு நம்ம காத்து கொள்ள வேண்டும். அவிசுவாசமாக இருப்பது அது என்னது என்றால், அது ஒரு நுகத்தடி. இட் இஸ் a yoke. If you are in unbelief, it is a yoke. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அது ஒரு நுகம் அல்லது அது ஒரு சுமை என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. 1 Corinthians chapter 6 verse 14-15. 1 Corinthians 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அவிசுவாசம் அது ஒரு நுகம். 1 Corinthians chapter 6 verse 14. First Corinthians chapter 6 verse 4. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். And verse 15 வாசிங்க. ஆமென். அவ்விசுவாசத்தோடு நீங்க செகண்ட் கொரிந்தியன் ரீட் பண்ணுங்க. செகண்ட் கொரிந்தியன் 6 6:14. ஓகே 6 செகண்ட் கொரிந்தியன், சாரி, செகண்ட் கொரிந்தியன் 6:14. ம் ம் 15 verse 15. கிறிஸ்துவுக்கும்
ஆமென். ஆல்வேஸ் ரிமெம்பர், அவ்விசுவாசிகளோடு, அதாவது அவங்களோட வந்து அன்பா இருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் டோன்ட் கேரி ஃபார்வர்ட் தேர் பிஹேவியர்ஸ், தேர் ஆட்டிடியூட். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? டோன்ட் கெட் இன்வால்வ் இன் டு தேர் ஆக்ஷன். அவங்களுடைய செயல்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நுழைந்து விடக்கூடாது. அவ்விசுவாசத்துக்கு அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. there is no, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? no. never mingle with the darkness. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசத்திற்கு பங்கேது. never ever get involved into the unbeliever attitude. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே தவிர, அவங்களோடு சேர்ந்து அவங்களுடைய மற்ற கலாச்சாரங்களிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள். never involve in their any cultural in the unbelievers people. ஏன்னா அவங்களுடைய பழக்கம் அப்படியே உங்களுக்கு வந்துடும். it will transform into your spirit. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிட். unbelief is a spirit. சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்போ சில ஹிந்துஸ் இருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஏதாட்டி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போகலாம், இல்லை ஒரு ஹாலில் அவங்க இது பண்ணுறாங்கன்னா ஹாலில் போய் நம்ம ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஆனால் அந்நிய அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது. நெவர் ஸ்டெப் இன்சைட். அவங்க கொடுக்குற கோயிலில் படைச்ச உணவுகள், never eat any food which they give from the temple or from unbelief people. அதாவது whichever they given in the temple. You understand what I say? Yeah. Because through that it will corrupt your faith. அது மூலமா வந்து பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. you may thinking, அது அன்பா தானே கொடுக்குறாங்க நம்ம. நோ. the spirit, the evil spirit will it will enter through the food. நீங்க நினைக்கலாம் அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. I heard lot of testimony means the distraction. அது மூலமா அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். we need to be very careful. Even when you go to university, children, when you go to college, wherever you go, you stand in your faith firm. Never give up your faith. Never compensate Jesus with anything. நான் சொல்ற புரியுதா? Don't compensate your Lord. நான் இதை சினிமாவுக்கு போகிறேன் பரவாயில்ல, இந்த பப்புக்கு டான்ஸுக்கு போகிறேன் பரவாயில்ல. நோ. You need to be very careful. It will destroy your faithfulness. உங்களுடைய விசுவாசத்தை அது ஒழிச்சிடும். உங்களுடைய விசுவாச கப்பலே கவிழ்த்து போட்டுடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய ஃபெய்த், விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நம்ம வழி விலகி போகாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். பவுல் அதனால தான் சொல்கிறாரு, 1 தீமோத்தேயுல நாங்கள் வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன். செகண்ட் தீமோத்தி, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. I'll take the verse and 2 Timothy chapter 4 verse 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி
கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். You have to have the desire, you have to have the longing for receive the second coming. Amen. உங்களுக்காக ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்காக he already prepared a crown of righteousness for you. Amen. When you fulfill God's righteousness, he is already prepared a crown of righteousness for you. Amen. நீதியை செய்வதற்கு, நீதியில நடந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கர்த்தருக்காய் நீ அந்த விசுவாசத்தை நீ காத்து கொள்கிற பொழுது, அவர் தொடங்கின அந்த விசுவாசத்தை அவர் முடிக்கிறதற்கு நீ ஒப்பு கொடுத்து விசுவாசத்தை காத்து கொள்வேன் என்றால், உனக்காக நீதியின் கிரீடம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உனக்கினே ஆண்டவர் பரலோகத்தில் அந்த நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வழிவிலகாமல் இருப்பதற்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு கூடாதீர்கள். பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதி பிரச்சனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் சில பேர் ஆண்டவர் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து எடுத்துக்கொள்ளும் பொழுது வியாதி படுக்கையை கொடுத்து ஆண்டவர் எடுத்துருவார். இஃப் இஸ் டைம் கம், காட் வில் டேக் இட். எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம், அவன் வியாதியா இருந்து ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்றார், உம்முடைய காரியத்தை நீ சரிப்படுத்தி கொள்ளும், கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொன்ன பொழுது அவன் மனம் கசந்து தேவனிடத்துல அழுது ஜெபம் பண்ணினான். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மிடத்துல உண்மையாய் இருந்தவைகளை நினைத்தருளி ஆண்டவரே எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடும் என்று சொன்ன பொழுது அதே ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப வந்து எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், உன் விண்ணப்பத்தை கண்டார், உன் கண்ணீரை கண்டார். உனக்கு 15 ஆண்டுகள் உன்னுடைய உண்மையின் நிமித்தம், உன்னுடைய நீதியின் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தை, அவர் கொடுத்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல எத்தனையோ ஜனங்க இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா உனக்குள்ள எனக்குள்ளேயும் அந்த விசுவாச அக்கினியை போட்டவர் அவர்தான். அந்த விசுவாசத்தை தொடங்கினவர் அவர்தான். அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையை கொடுத்து அவருடைய நாமத்தின் மேல நம்பும்படிக்கு அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீ விசுவாசிக்கும்படிக்கு அவரே அந்த விசுவாசத்தை உனக்குள்ள தொடங்கினவர், உனக்குள்ள நற்கிரியைகளை செய்ய தொடங்கினவர். அவருடைய வருகை பரியந்தம் அவர் அந்நாள் மட்டும் அவர் காக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே தொடங்கின இந்த விசுவாச ஓட்டத்தை நான் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதபடிக்கு, எந்த சூழ்நிலையில் இந்த விசுவாசத்தை கரைப்படுத்தி விடாதபடிக்கு, அவ்விசுவாசம் எனக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தருடைய விசுவாசத்தை, ஆண்டவரே, எனக்குள்ளே விசுவாசத்தை தொடங்கினவரை உண்மையே நோக்கி நீர் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. விசுவாசத்தை எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இன்றும் எங்களுக்காக பிதாவினிடத்துல வலது பார்சத்துல எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்ள, தேவ சந்நிதியை விட்டு விலகாதபடிக்கு அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு அடையாளமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்குள்ள தொடங்கினதற்காக ஸ்தோத்திரம். என்றைக்கோ நாங்கள் மரித்திருக்க வேண்டிய, எங்கள் மண்ணோடு மண்ணாய் போயிருக்க வேண்டிய எங்களுக்குள்ளே
கர்த்தர் எங்களை தேடி வந்தீர் ஐயா. நீர் எங்களை தேடி வந்தீர். நாங்கள் தேடி வரல, நீர் எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தொடங்கினவர் நீர்தான். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அதற்காய் உமக்கு சோத்திரம், கோடாகோடி சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் செபிக்கிறப்பா. ஒருவேளை உம்முடைய நாமத்தை அறியாமல் இருப்பார்கள் என்றால் இந்த வேளையில் அவர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டு, அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவர் தான் மெய்யான தேவன் அவர்கள் அறிந்து கொண்டு அவர் மேல விசுவாசத்தை வைத்து, தேவன் ஒருவர் உண்டு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்து இயேசு என்ற நாமத்தை அவர்கள் நோக்கி கூப்பிட்டு இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் இந்த வேளையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் விடுவித்து உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் அவர்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் கழுவி கர்த்தர் உம்முடைய சொந்த பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளோடு நீங்க பேசி இருக்கீங்கப்பா. இந்த நாட்களிலிருந்து ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் 10 ஆண்டுகள், அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம பாடலை பாடுகிற பொழுது அப்படியே காணிக்க நாங்கள் எடுப்போம். பலியிடு, துதி பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறக்கு, வலி விலகு வாழ வலி பிறக்கு, பலியிடு பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறக்கு, வலி விலகு வாழ வலி பிறக்கு, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, பலியிடு துதி பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறக்கு, வலி விலகு வாழ வலி பிறக்கு, நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது, நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது, கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, பலியிடு துதி பலியிடு, வலி விலகு வாழ வலி பிறக்கு, வலி விலகு வாழ வலி பிறக்கு. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தின அந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே காணிக்க போட்ட உம்முடைய பிள்ளைகளை கரங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க கைட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு நீங்க ஆசீர்வதித்திருக்கிற இந்த நல்ல காரியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்க சகல பரிசுத்தவான்களோடும் உடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.